ஞானம் மிஞ்சின ஞானத்துக்குள் போகும்போது அன்பு அங்கு குறைகிறது. ஆனால் உண்மையிலே மிஞ்சின ஞானம் என்பது, வளர்ந்த ஞானம் என்பது அன்பிலே பெருகுவதே ஞானமாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிழ்ச்சியா தான் தன் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இதை தாண்டினது எல்லாமே என்ன ஞானம்தான் சொல்லுங்களேன்? மிஞ்சின ஞானம். பிரசங்கி 7:16-17. மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. ஒரு ஞானி எழுதுறாரு, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள், ஞானமே பலன் என்று எழுதின சாலமன் சொல்லுகிறான், மிஞ்சின ஞானியாய் இராதே. ஸோ இன்றைய தலைப்பு மிஞ்சின ஞானம். சில மிஞ்சின ஞானிகள்லாம் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது ஏன் மிஞ்சின ஞானியாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பது தெரியும். நம்ம வாழ்க்கையிலே பல நேரம் நம்ம மிஞ்சின ஞானி ஆயிடுறோம். என் அன்புக்குரியவர்களே, சாலமன் எதையெல்லாம் எழுதினான்? ஞானத்தின் துவக்கம் என்றால் என்ன என்பதை எழுதினான். The fear of the Lord is the beginning of wisdom. Fear of the Lord, not wisdom. It's the beginning of wisdom. நிறைய பேர் கடவுளுக்கு பயப்படுறது ஞானம்ன்றாங்க. கடவுளுக்கு பயப்படுறது ஞானத்தோட துவக்கம். அப்போ முத வந்தவன ஒன்று அடிப்பார், நீ தப்பு செஞ்சால் கண்ணன் நோண்டிடுவார் சாமி அப்படின்னா எல்கேஜி அப்படின்னு அர்த்தம். அப்போ கூட 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 பயம் என்ன செஞ்சிடும்? சொல்லவே பயமாக இருக்குல்ல. திடீர்னு கண்ணை என்ன குத்திட்டாருன்னா வளர வளர பயம் வரல, ஏன்னா இன்னும் பயம் இருக்குது. வளர வளர பயம் இன்னும் வர மாட்டேன்டே, போக மாட்டேன்டே பழைய ஆவி. வளர வளர பயம், வளர வளர பயம், பயம் போயிடும். சொல்லுங்கள், பயம் குறையும், மரியாதை கூடும். கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமென். பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலே முக்கியம். என்னையே பான பலியாக கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்லாம் பேசக்கூடாது. சொன்னதுக்கு கீழ்ப்படிடா. கீழ்ப்படியை கற்றுக்க, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? பலியாகு. இன்னைக்கு எல்லாம் பலியாகிறதான் பேசுகிறான். ஏன் கீழ்ப்படி? கேருங்க, உட்காந்தா பரிசா, ஓடுனா பரிசா? பொதுவாக ஆமாம், மியூசிக்கல் சேரில் உட்காந்தா தான் பரிசு. அப்போ என்ன சொல்ல வரீங்க? உட்கார வேண்டிய இடத்துல நீங்கள் ஓடினீங்கன்னா பரிசு போயிடும். மியூசிக் வாசித்துக்கிட்டே இருந்தாங்க. மோசே இயேசு வந்து முடிந்ததுன்னாரு, மியூசிக் ஆஃப் ஆயிடுச்சு, டக்குன்னு உட்காந்துடணும். அப்போ போய்ட்டு ஓடுகிறேன் நான் அப்படியே ஓடி வெளியே போயிருப்பான்றார். இப்போ என்ன போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு? என்ன கான்செப்டில் இருக்கீங்க? என்ன ட்ராக்கில் இருக்கிறீங்க? உட்கார வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் நம்ம வந்து உட்கார்றவனுக்கு தான் இங்கே பரிசு. ஒரு அம்மா ஓடிச்சு. அந்த அம்மா பேர் என்ன? மார்த்தாள். இன்னொரு அம்மா உட்காந்துச்சு. அந்த அம்மா பேர் என்ன? மரியாள். கர்த்தர் சொன்னார், மரியாளே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னாரு. இதுக்கு மேலே நீங்கள் ஓடணும்னா ஓடுங்க, உட்காரணும்னா உட்காருங்க. உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். உட்காரம்னா என்ன அர்த்தம்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எது முடிஞ்சிருச்சு? நாளைக்கு ஒன்று நடக்குமான்னு நினைக்கிறீங்களே, நாளைக்கு இது கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களே, நாளைக்கு இது வருமானு நினைக்கிறீங்களே, நாளைக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களே, அது எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் முடிந்தது. இந்த எல்லாம்ன்ற அர்த்தம் என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நிறைய பேருக்கு இந்த எதிர்கால பாவத்தை மன்னிச்சுட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? எதிர்காலத்தில் மன்னிப்பே கேட்காம வாழ்ந்துருன்றேன். கேட்போம் சார். அது என்ன? எதிர்கால மன்னிப்பு வேணாம்ட்டில. அப்போ எதிர்காலத்தில் மன்னிப்பே நீ கேட்கக்கூடாது. ஆனால் எதிர்காலத்தை கேட்போம். என்னடா சொல்ல வர? நாங்கள் டியூவில் வாங்கிக்கிறோம் மன்னிப்பை. எப்படி? மொத்தமாக வாங்கலை. ஆனால் பாவத்தை நிறுத்துவேன்னு மட்டும் நீ என்ன செய்ய மாட்டேன்ற, சொல்ல மாட்டேன்ற. இவன் ஒன்றை ஸ்ட்ராங்காக ஆணி அரைஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்சால் இது நகலாது, இது மாறாது, பாவம் செய்வோன்றதுல இவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். மன்னிப்பை டியூவில் வாங்கிக்கவா மொத்தமாக வாங்கிக்கவா? அது எப்படி மொத்தமாக வாங்குறோம்? டியூவில் வாங்குறோன்றான்.
நான் என்ன சொல்கிறேன், பாவம் செய்வேன்ற கான்செப்ட் விட்டே வெளியே வா. இலவசமாக இருந்தால் மக்கள் செய்ய மாட்டாங்களா? நான் கேட்குறேன், ஃப்ரீயாக இருந்தால் பினாயில குடிச்சிருவியா? இல்லை, கேட்குற பதில் சொல்லுங்கள். ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா பினாயில குடிக்க எத்தனை பேர் குடிப்பீங்க? என்னங்க ஃப்ரீன்றக்காண்டி பினாயில குடிக்கணும்? அப்படித்தான், என்னைக்கு பாவம் பினாயில்ன்ற ஒரு எண்ணம் உனக்கு வருதோ அன்னைக்கு ஃப்ரீயானாலும் நீ குடிக்க கையத்தட்டு. அதான் நான் சொல்கிறேனே, இது ஃப்ரீடமை பொறுத்து அமையலை, இது விருப்பத்தை பொறுத்து அமைகிறது. ஸோ சிலுவை உங்களுக்கு ஃப்ரீடத்தை மட்டும் தரல, விருப்பத்தை மாற்றுகிறது, விருப்பத்தை குறைக்கிறது, விருப்பத்தை எடுக்கிறது. காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தில் இணைக்கப்பட்டு அதனுடைய வேருக்கும் அதனுடைய சாரத்திற்கும் பங்காளியாய் நம்மை மாற்றுகிறது. வேறு சாரம். வேறுன்றது, சாரம்ன்றது என்ன? அந்த ஜூஸ், அந்த பிளஸ்ஸிங், அந்த பச்சையம் நமக்குள்ளே வருது. வேறுன்றது அவருடைய கேரக்டர். ரெண்டும் சைமல்டேனியஸாக வருது, சும்மா இல்லை. அவர் கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் உங்களிடத்தில் தெரிஞ்சதானே சொல்லுவீங்க, பெருக பண்ணுகிறார். சும்மா பெருக பண்ணலை. அவர் ஸ்டேரிங்கை கையில் கொடுக்க கொடுக்க டக்குன்னு எந்த டிரைவரும் ஸ்டேரிங்கை கையில் கொடுக்கல. அப்படியே உன் பேலன்ஸை பார்த்து 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 ஸ்டேரிங்கை கையில் கொடுக்குறாரு. அப்படித்தான் ஸ்டேரிங்கை கிரேஸை கையில் கொடுக்குறாரு. நீ ஒன்றும் துள்ள வேணாம். ஐயோ மக்கள் கெட்டுப்போம் மண்டையில் போட்டுற, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொல்ல பேர் இருந்தாங்க, அவங்கள நீயா ஜெபிச்சு காப்பாற்றின, நான் தானே காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். நீ மனுஷன்டா, ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஹியூமன். நீ என்ன இந்தியாவுக்கே நான் தான் பாஸ்டரு, இந்த கிருபையின் புதுசாக கிளம்பியிருக்காங்க, நாட்டை நான் காப்பாற்ற போகிறேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எவன்டா காப்பாற்றினது? எந்த மனுஷனும் இந்த உலகத்திலே காப்பாற்றுவதற்கு அவன் தேவன் அல்ல. செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். யோபு ரொம்ப பேசிட்டான் சார். கடைசியாக நடந்தது என்னன்னா, புத்திக்கிறேன் சார் வாயன்ட்டான். இன்றைய பிரச்சனை என்னன்னா, இந்த உலகத்துமே என் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு கர்த்தர், ஒரு வாரம் வெளியூர் போயிட்டு வரேன்ட்டு அப்படின்ற மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிரேஸ் பாவிகளை நீதிமானாக்குகிறது, நீதிமானை இன்னும் அதிகமான நீதிமானை மாற்றுகிறது, மகிமை மேல் மகிமை அடைய செய்கிறது. புரிஞ்சுக்கிறாட்டி என்ன செய்கிறது? அவ்வளோதான். புரியலைன்னா வெளியே நின்று வேடிக்கை பாரு. கிணத்தை பார்த்துட்டா அந்த கிராமத்து பயிர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுது? சந்தோஷமாயிருது. ஏன்னா அவனுக்கு நீச்சல் தெரியுது. எனக்கு கிணற பார்த்தா பயமாக இருக்குது, ஏன்னா எனக்கு ஆமாம். இப்போ என் கேள்வி, கிணறு சந்தோஷத்தின் இடமா பயத்தின் இடமா? நீச்சல் தெரிஞ்சவன் ஒழுக்கமாக படிக்க வேண்டிய நேரத்தில் நீச்சலை படித்து வந்துடுவான். சார் சந்தோஷமான இடம் சார், நான் நம்மளை மாதிரி அழுக படிக்க தெரிய பாவம் பண்ணிடுவேனே. கிருபை உனக்கு கிணறு தான், ஓரமாக ஒதுங்கிக்க. நீ என்னைக்கு உனக்கு உண்மையான அதனுடைய விளைவை புரிந்துக்கிறாயோ அன்றைக்கு என்ன செஞ்சுக்க? தேவன் இயேசு தெளிவாக சொன்னார், பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற எவனும் என்னிடத்தில் வருகிறான். வேதம் சொல்லுகிறது, பவுலினால் பிரசங்கிக்கப்பட்டவர்களை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். அவர் திறக்காம கிரேஸ் என்ன செய்யாது? புரியாது. அதை நான் சொல்கிறேனே, நீங்கள் 4 மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க தலைவலிக்கு, ஒருத்தர் வந்து 5வது மாத்திரையை கொடுத்து இதையும் சாப்பிடுங்க சார் சரியாக இன்னும் நல்ல எஃபெக்டாக இருக்கும்னா என்ன செய்வோம்? அன்றைக்கி நைட்டில் இருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒன்று எக்ஸ்ட்ரா செய்யுன்னு சொன்னால் நம்ம செய்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஆனால் நீங்கள் மாத்திரையே சாப்பிட வேணாம் சரியாயிரும், அந்த மாத்திரையை ஃபுல்லாக கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கினா செஞ்சுக்கிட்டு இருக்க ஒன்று அவ்வளோ சீக்கிரத்தில் நிப்பாட்டுவீங்களா நீங்கள்? இந்த பயலை நம்பி நம்ம ஏதாவது சாப்பிடாமல் இருக்க போய் வியாதி முத்திரக்கூடாது என்று பயப்படுவீங்க. அப்போ நல்லா கவனிங்க, அதை கன்ஃபார்ம் இல்லாமல் செய்கிறத நிறுத்தவே முடியாது. கிரேஸ் மட்டும் காட்ஸ் டைரக்ட் என்கவுண்டர் இல்லாமல் ஒருத்தன் ஃபாலோ பண்ணவோ என்ஜாய் பண்ணவோ முடியாது. அவனை போட்டு கொல்லாதீங்க, அவனால் முடியல விட்டுருங்க. வயசுக்கு வந்தவொடனே எல்லாம் என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். ஆமேன். அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி வந்தவொடனே எல்லாம் என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே ஒருத்தனை பற்றி பேசுகிறாரு, மிஞ்சின ஞானம். ஞானம், ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். அதான் சொல்ல வரேன். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் நாட் அ விஸ்டம், இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் விஸ்டம். மிஞ்சின நீதி அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். வாசிக்க அடுத்த வசனம். மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அடுத்த வசனம்.
நீ இதை பற்றிக் கொள்வதும் நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். அதை கைவிடாதிருப்பதும் நலம். நலம். அடுத்து தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் ஆ காக்கப்படுவான். எத்தனாவது அதிகாரம் சொன்னேன் நான்? பிரசங்கி 7:13-14. தேவனுடைய செயலை கவனித்து பார். தேவனுடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? நேர்மையாக்கத்தக்கவன் யார்? இங்க பாருங்களேன், ஒரு விஷயம் கோணல் ஆயிடுச்சுன்னா, அதாவது இந்த மக்கள்லாம் கிருபையை அறிஞ்சுக்கணும்னு இவன் பதட்டமாயிடுறான். என்ன சார்னா, இலைப்பாறுதலுக்குள்ள வரணும், இவங்க எல்லாம் இலைப்பாறுதல் வரணும். உன் இலைப்பாறுதல் போச்சு. இப்போ தேவன் பார்த்து அதான் சொன்னேன், ஒருத்தன் இருதயத்தை திறக்காட்டி நம்மளால் என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியவே புரியாது. அதனால் பிரசங்கம் பண்ணுறது உன் வேலை, இருதயத்தை திறக்கிறது அவர் வேலை. உன் வேலையை நீ பாரு, அவர் வேலையை அவர் பார்ப்பார். மக்களுக்காக பாரத்தோடு எல்லா பாரமும் கெச்சமனையில் அவர் முடிச்சிட்டாரு. இப்போ உன் வேலை செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்வது. ஒரு சர்வீஸ் மாதிரி இன்னொரு சர்வீஸ் இருக்கணும். ஒரு சர்வீஸ் மாதிரி அந்த மைண்ட் செட்டே விட்டுருணும். இந்த சர்வீஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ இந்த சர்வீஸ் அப்படி இருக்கணும். அவ்வளோதான். வி ஆர் நாட் வந்து ஃபிக்ஸ்டு வித் வாட்ஸ் தட் என்னது, அதே ஃபார்முலாக்குள்ளே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதோட ஃபிக்ஸ் ஆகாமல் எப்போவுமே ரிலாக்ஸாக இருங்க. ஆமாம், இன்றைக்கி என்ன நடக்குமோ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க உங்களுக்கு இன்றைக்கி அது நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ரொம்ப பதட்டப்படக்கூடாது. ஏன் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க பாசிட்டிவாக? ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்கு சித்தம் இல்லாதது. அது ஊழியமாக இருந்தாலும் கைத்தட்டுங்க. ஆமேன். வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்திரு, மிஞ்சின நீதிமானாயிராதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையை அனுபவிக்கிற நேரத்தில் நன்மையை அனுபவிக்காம, கொடுத்த நன்மையை அனுபவிக்காம, நான் கடவுளுக்காக ஒன்று செய்கிறேங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மிஞ்சின ஞானம். அதிக நீதிமான், மிஞ்சின நீதிமான். என்னன்னா, எதையும் அனுபவிக்க மாட்டோம் நாங்கள். கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஆமாம், நீ விட்ட செருப்பெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் மிகாவேலுக்கும் கபிரியலுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஜஸ்டின் இந்த செருப்பை போட மாட்டேன்ட்டாப்பா, மிகாவேல் நீ செருப்பு இல்லாமல் அந்த போட்டுக்க, ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின் அப்படின்னு போட்டுக்கிட்டு. உன் செருப்பு அங்கே எதுக்குடா பருப்பு அப்படின்ற. நன்மையை அனுபவி. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, மிஞ்சின நீதிமானா இருக்காத. கையை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமென். எதுவுமே மிஞ்சிச்சுன்னா சிக்கல் தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே ஞானம் கூட மிஞ்சி இருக்கக்கூடாதோ? ஆமாம். என்னங்க குழப்புறீங்க? ஆமாடா, ஞானம் கூட மிஞ்சி இருக்கக்கூடாதுன்னு கண்டுபிடிக்கிறீல்ல, அதுதான் ஞானம். ஆமென் சொல்லுங்க. ஞானம் தேவன் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? மிஞ்சின ஞானம் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு கண்டுபிடிச்சி தர்றதே ஞானம் தான். கையை தட்டு, நல்லா தட்டு, நல்லா. அப்போ அதிகமாக ஜெபம் பண்ணக்கூடாது, அதிகமாக பைபிள் வாசிக்கக்கூடாது, அந்த ஏரியாவுக்கே போல சாலமன். அது எவ்வளவு உள்ளே போகிறீங்களோ அவ்வளோ நீங்கள் மேலே போகிறீங்க. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. அவை சொல்ல வரதெல்லாம் என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மிஞ்சினது எல்லாமே சிக்கலானது. எப்படி மிஞ்சுகிறோம்? 2 பாயிண்ட் தான் நான் சொல்ல போகிறேன். மிஞ்சின வாழ்க்கைனா என்ன, மிஞ்சின ஞானினா என்ன? அவன்கிட்ட 2 இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவன் மிஞ்சின ஞானிடான்னு. ஸோ பொதுவாகவே எதையுமே மிஞ்சி இருந்தால் அது சிக்கல். வாசிப்போம் நீதிமொழியில் 25:16. தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால், எதுவுமே மிஞ்சினா வாந்தி பண்ணுவாய். பார்த்தீங்களா? தேன்னு நினைச்சேன், வார்த்தை தானே தேனு அப்படின்னு. அவன் வேற அர்த்தம் சொல்கிறேன். அடுத்த வசனம் என்ன வருது? உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு. இது வேற மாதிரி போகிறான் அவன். ஒரு புது ஃப்ரெண்டு ஒருத்தர் டீ வாங்கி கொடுக்குறாருன்னா உடனே ஹலோ ஹலோன்னு அவன் தேனை சாப்பிட்டா மட்டை சாப்பிடுப்பா நீ என்ன நீ. ஸோ இது ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறேன். திஸ் ஹனி இஸ் நாட் கனெக்டட் வித் வேர்ட் ஆஃப் காட். இட் இஸ் ரிலேஷன்ஷிப்பு, ஹவு டு கீப் டிஸ்டன்ஸ் அப்படின்ற பற்றி பேசுகிறாரு. ஸோ எதையுமே ஓவராக சாப்பிட்டா வாமிட் வந்துடுன்றாரு. மிஞ்சி ஒன்றை செய்வது. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆம் என்றால் ஆம் என்று சொல், இல்லை என்றால்
இல்லை என்று சொல். இதற்கு மிஞ்சினது பிசாசின உண்டாகும். ஆமென் சொல்லுவோம். மிஞ்சினது கடவுளோட பிடிச்ச ஒரு கேரக்டர் என்னன்னா, அவர் யார் மேலேயும் மிஞ்சினதை சுமத்தவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்று செய்யணும், என்னால் செய்ய முடியலன்னா இதை செய்யின்னு சொல்ல மாட்டார் சார். கை தட்டுங்க சார். அவர் தான் சார் கடவுள். தேவன் அவன் மீது மிஞ்சினது ஒன்றையும் சுமத்த மாட்டார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சமுதாயமும் இன்றைய ஊழியர்களும் மிஞ்சினதை சுமத்துகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது அவர் மிஞ்சினது ஒன்றையும் 23 வாசிங்க. மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். கையை தட்டுங்களேன் எல்லாரும் ஒரு தடவை. நல்லா தட்டுங்களேன், நல்லா தட்டுங்களேன். ஆமென். பிரைஸ் காட். மனுஷன் தேவனோடு வழக்காடுற அளவுக்கு அவனால் முடியாததை அவர் என்னவே செய்ய மாட்டார். இது தாங்க சத்தியம், இதாங்க கிரேஸ். ஒன்றை உங்கள் பலத்துக்கு மீறி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த கிருபை இருக்குன்னு அர்த்தம். அந்த கிருபை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்களே ஒழிய, மற்றபடி ஒருத்தன் செய்யறான்னு இன்னொருத்தன் அதை பார்த்து செய்யவே கூடாது. தேவன் இது விரும்பி எடுப்பது. தேவன் மிஞ்சினது ஒன்றை என்ன செய்ய மாட்டார், சுமத்தவே மாட்டார். இப்பேற்பட்ட தேவனோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். இதுதான் தேவனுடைய கேரக்டர். அவர் மிஞ்சினது ஒன்றையும் என்மேல். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணாதே, உன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதே. என்ன நான் ஓவராக நினச்சிட்டேன்னா அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் பாருங்க. ஆனால் நான் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டா நம்ம என்னால் முடியுதோ அதை மட்டும் செய்கிறோம். ஒரு தாழ்மை வந்துருச்சு பார்த்தீங்களா. எப்போவுமே என்னை குறித்து நான் நினைப்பதற்கு மிஞ்சி எண்ணும்போது உடனே அதை செயல்படுத்த முயற்சி எடுக்கிறேன். ஆனால் தேவன் உங்களை எஃபர்ட்டே இல்லாமல் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. எப்படி செய்யணும்? எஃபர்ட் இல்லாமல் செய்யணும். நீங்கள் எஃபர்ட்டுக்கு மேலே ஒன்று செய்யும்போது உங்கள் சரீரம் பாதிக்கப்படுகிறது. அது கடவுள். ஏன் நீங்கள் நிறையா பேர் ஃபாஸ்டிங் பண்ணி எனக்கு அல்சர் வந்துருச்சு, அடுத்து ரொம்ப பிரசங்கம் பண்ணி நான் எம்ஆர்ஆர் ஆகிட்டேன், இல்லை ரொம்ப நான் ஜெபம் பண்ணி முழங்காலில் இதாகிருச்சு, எனக்கு தேவை வர்றவன்லாம் இப்படி உடசலாக்கி விட்டு ரிப்பேர் பண்ணி விடுறது தான் கர்த்தர் வேலையா? எனக்கு புரியல. இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா புதுசாக வரவனை பயமுறுத்துறாங்க. இவர்களை பார்த்த உடனே நான் என்ன செய்கிறேன், ஊழியத்துக்கு வரவன் என்ன செய்கிறான், பயப்படுறான். ஸோ இந்த மாதிரி மாடல் என்ன செய்யுதுன்னா எதிரிய மக்களை பயமுறுத்துறதுக்கு. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்காங்க, அவங்க எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. God never commits mistakes. தேவன் ஒரு நாளும் தவறு செய்கிற தேவன் அல்ல. அவரிடத்தில் அழிந்து போனவன் ஒருவனும் இல்லை, அவரிடத்தில் இழந்து போனவன் ஒருவனும் இல்லை. கிறிஸ்துவுக்கா இழந்தவன் எவனும் தரித்திரன் ஆனது கையை தட்டு. மனிதன் தன்னுடைய தியாகத்தை பேச 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 தேவனுக்கு இதை விட்டு அதை விட்டேன்னு சொல்ல சொல்ல இவன் பெரிய ஆளாயிட்டே வரான் மக்கள் மத்தியில். தேவனோ சிறிய ஆளாயிட்டே வராரு. ஆனால் யோவான் சொன்னான், நான் சிறுகவும் அவர் பெருகவும். இப்போ நான் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட் கிளாஸுங்க அப்படின்னு நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் தியாகத்தை பற்றி என்ன நினைப்பி, என்ன தியாகியா நீ, என்ன தியாகியா அப்படின்றீங்களே, அந்த செகண்ட் கர்த்தர் மறைஞ்சிட்டார். கர்த்தரங்க இல்லை. எந்த ஊழியக்காரனுடைய தியாகத்தை எல்லாம் நீங்கள் ரசிக்கிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் மறைக்கப்படுகிறார். எந்த மிஷனரி வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கிறீர்களோ, எந்த ஊழியனின் வாழ்க்கையை ரசிக்கிறீர்களோ, அவன் வறுமையை ரசிக்கிறீர்களோ, அவனுடைய தியாகத்தை ரசிக்கிறீர்களோ, அங்கே எல்லாம் தேவனுடைய சிலுவை கரையம் மறைக்கப்படுகிறது. ஆனால் யோவான் சொன்னான், நான் சிறுகவும். எந்த ஊழியக்காரன் என்ன மாதிரி தேர்ட் கிளாஸ் எல்லாம் கர்த்தர் தூக்கிட்டாரியா, நான்லாம் ஒன்றுமே பண்ணலையா, நான் மோசமான ஆளியா என்பதை ஒத்துக்கொள்ளும் போது நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த பிள்ளைய ஃபுல்லாக எல்கேஜி இப்போ தான் வருது, இவங்க தான் பிஹெச்டி. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை தூக்கவே கூடாது, நம்மளை எவ்வளவு இறக்குறோமோ அவ்வளவு அவர் உயர்த்தப்படுவார். அதை புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் தன்னுடைய தியாகத்தை உயர்த்துகிற இடத்தில் தேவனுடைய தியாகங்கள் என்ன செய்யப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. அதுதான் கர்த்தர் சொன்னார், மனுஷனுக்கு மேன்மையாய் தோன்றுகிறதெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கு. மிகப்பெரிய அதிர்ச்சிகள் உங்களுக்கு தேவனை சந்திக்கும் போது காத்திருக்கும். தன்னை பற்றி எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது.
தேவன் பெரியவரா நான் பெரியவரான்னு பார்த்தா யாருங்க பெரியவர்? அப்போ நான் வந்து தியாகியா, அவர் தியாகியான? யார் தியாகி? பெரிய தியாகி. அழகாக அந்த காலத்தில் தான் கிறிஸ்துவுக்காக இழந்தவன் எவனும் தருத்திரன் ஆனதில்லை, ராஜ்யமேன்மைக்க கஷ்டப்பட்டவர் நஷ்டப்பட்டதில்லை. பவுல் பட்ட பாடுகள் தான் விரும்பி ஏற்றுக்கொண்ட பாடுகள். ஒரு முறை கூட அதை கண்ணீரோடு அவன் கன்ஃபஸ் பண்ணல. நான் மகிழ்ச்சியோடு ஓடுகிறேன்னா, மகிழ்ச்சியோடு என் ஓட்டத்தை முடிப்பேன் என்று சொன்னான். நான் பாடுகளில் விருப்பப்படுகிறேன் என்று சொன்னான். ஜனங்கள்கிட்ட வந்து ஓன் அழலை, நான் தேவையில் இருக்கேன்னு சொல்லலை. அவன் சொன்னான், முடிஞ்சால் நீங்கள் கூட என்ன மாதிரி ஆளாண்டா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கண்டான்னா. என் அன்புக்குரியவர்களே, மிஞ்சின நீதிமான்தனம் என்பது தேவன் அனுபவிக்கும்படிக்கு தேவன் அனுபவித்ததை அனுபவியாமல் இருப்பது மிஞ்சின நீதிமான்தனம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனுபவிக்கிறத பற்றி பேசுகிற ஆட்கள் எல்லாம் சரியான பிரசங்கியல் இல்லைன்னு நினைக்கிறீங்க, செல்வ பிரசங்கியல் நினைக்கிறீங்க. ஆனால் அனுபவிக்கக்கூடாதுன்னு பேசுகிற ஆளெல்லாம் என்ன நினைக்கிறோம்? பெரிய பிரசங்கியல் நினைக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் மிஞ்சின நீதிமான்கள். ஏன்னா பிரசங்கி தெளிவாக சொல்கிறான், என்ன செய்? வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்திரு. நன்மையை அனுபவித்திரு. எல்லாம் சொல்லுங்க, அனுபவி. சத்தமாக சொல்லுங்க, அனுபவி. சொல்லுங்க. இது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியே சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அனுபவிக்கிறாயா? அனுபவி என்பது நல்ல வார்த்தை. என்ன சொல்லுங்க? அனுபவி. ராஜா அனுபவி. இல்லை நீங்கள் ராஜாவா இல்லையா? ராஜான்னு பைபிள் சொல்லுதில்ல, நீங்கள் ராஜாக்களும் அப்படி இருக்கு. இப்போ அனுபவின்னு பைபிள் சொல்லுதா? சேர்த்து எழுதுங்க, அனுபவி ராஜா அனுபவி. அனுபவிக்கும்படி தேவன் கொடுத்த ஒரு விஷயத்தை அனுபவியாமல் இருப்பது மிஞ்சின ஞானம். நீங்கள் நிறைய பேர் செருப்புன்னு ஒன்று படைச்சிருக்கிறாங்க, செருப்பு போடுறதே கிடையாது. கேட்டால் வந்து கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு. நான் ஒரு பேசிக் லெவலில் பேசிகிட்டு இருக்கிறேன். தேவன் அனுபவிக்கும்படி படைத்த தேவன் படைத்தது எல்லாம் நன்மையாக இருக்கிறது, நல்லதாக இருக்கிறது. அப்போ மிஞ்சின ஞானம் என்பது, நன்றாக கவனியுங்கள், எதையும் அனுபவிக்காமல் ஒருத்தர் இருக்காம பாருங்க, அதான் மிஞ்சின ஞானம். ஆனால் தேவன் கொடுத்ததை நன்றியோடு அனுபவிக்க பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரத்தோடு புசிக்கப்படத்தக்கமானால் எதுவும் தள்ளப்படத்தக்கது ஸ்தோத்திரத்துடனே ஏற்றுக்கொள்ளப்படுவாடால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஆனால் மிஞ்சின ஞானம், ரெண்டாவது மிஞ்சின ஞானம்னா என்னென்னா, அன்பே இல்லாமல் இருக்கிறது தான் மிஞ்சின ஞானம். எல்லாருக்கும், ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்காது? அன்பு இருக்காது. அப்படின்னா அவங்க மிஞ்சின ஞானத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். 28 வருடமாக நான் மாத்திரை எடுத்ததே கிடையாது. 28 வருடம் நான் ஊசி போட்டது கிடையாது. 28 இயர்ஸ், 90 to 2000. ஆனால் நான் திருமணமான பிறகு ஒன் டைம், அதுக்கு முன்னாடி ஒன் டைம் நம்ம எடுத்துருக்கிறோம், அதுக்கு மேலே எடுத்ததே கிடையாது. திருமணமான பிறகு என்னோடய மனைவி உள்ளே என்ட்ராகும்போது அவங்க வேறு ப்ராட்டப், தலைவலிக்குது, இந்த டேப்லெட் இருந்தால் உடனே எனக்கு சரியாயிரும் அப்படின்னோடனே, இல்லைம்மா என் எல்லைக்குள்ளேயே மாத்திரை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நான் வந்து அர்ப்பணிச்சிருக்கிறேன், அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்படின்ட்டு மாத்திரை வாங்கி கொடுக்காம இருந்தா உங்களுடைய எவ்வளோ நாள் காலம் தள்ள முடியும்னு தெரியலையப்பா. இல்லை, விசுவாசம் ரொம்ப முக்கியம் சார், விசுவாசம் ரொம்ப முக்கியம் சார். இப்பொழுது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனாலும் இவைகளில் கையை தட்டுங்க போது அவருக்கு ஆமென். விசுவாசம் பெரிதா, அன்பு பெரிதா? அன்பே பெரிது. யூ மஸ்ட் நோ ஹவு டு லவ். ஃபெய்த் செகண்ட் பிளேஸ் தான், அன்பு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்.